morning students. இப்போ next heading trigonometry identity பார்க்க போகிறோம். அதில் ஒரு introduction பார்த்துட்டு exercise 8.3 first and second sums பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and then ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சம்ஸில் போகலாம். First one, the introduction. Trigonometry identity. What is trigonometry identity? An equation is called an identity. ஒரு equation வந்து நம்ம identity ன்னு சொல்லுவோம். What is equation? Algebraic expression x plus y equal to 10. இது மாதிரி இருக்கிறத ஒரு equation நம்ம சொல்லுவோம். இந்த equationsலே trigonometry ratios. What are the trigonometry ratio? Cos A, sin A, tan A. இதெல்லாம் வந்து இந்த equationல involve ஆகி இருந்துச்சுன்னா அது ஒரு trigonometry identity ன்னு சொல்றோம். An equation involving trigonometry ratios of an angle is called trigonometry identity. இதில் ஒரு 3 trigonometry ratios நம்ம வந்து ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நல்ல தரவில் மெமரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்ஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், cos squared A plus sin squared A equal to 1. And then next second one, 1 plus tan squared A equal to secant squared A. Third one, cos squared A plus 1 equal to cosecant squared A. மூணையும் நல்லா தரவில் வச்சுங்க. சம் 1 நம்ம வந்து சம்ஸ் போலாமா? Exercise 8.3 first one, express the trigonometry ratio of sin A, secant A and tan A in terms of cot A. அதாவது trigonometry ratio sin A, secant A, tan A வை terms of cot A, அதாவது ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படின்னா cot A வச்சு தான் கிடைக்கணும். அந்த மாதிரி சொல்கிறது தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot Aன்னு சொல்கிறாங்க. cot Aல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து secant A, சாரி sin A எடுத்துக்கலாம். sin A. ஓகே, sin Aல என்ன ரிலேஷன் நமக்கு தெரியும்? cot A வச்சு நமக்கு ரிலேஷன் எழுதணும். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot Aன்னு சொல்லிக்கலாம். cot A வச்சு நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தெரியும். cos squared A which is equal to 1 plus அந்த ஐடென்டிட்டி சொன்னோன்னா அதில் இது இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம இதை எடுத்து எழுதுகிறோம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ இந்த 1 by cos A அப்படிங்கிறது cosecant A அப்படிங்கிறது என்ன? 1 by nothing but 1 by sin A. இது கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. cosecant இங்கே C வந்தால் S வரணும், S வந்தால் C வரணும். அதில் சொல்லியிருந்தேன்னா ஷார்ட்கட்ஸு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1 by sin squared A which is equal to 1 plus cot squared A. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒய் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து இது இங்கே இது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன 1 by y equal to x. அதை தான் நான் வந்து இப்படி போடுறேன். அப்போ sin squared A which is equal to 1 by 1 plus cot squared A. ஓகே, நெக்ஸ்ட்டு sin A which is equal to square root of 1 divided by 1 plus cot squared A. Okay students, இது first one answer. We get the first, அதாவது in terms sin A in terms of cot squared எல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஒன் என்ன? செகண்ட் ஒன் கொஸ்டின் பாருங்க, secant A. secant Aக்கு என்ன நமக்கு தெரியும் பார்க்கலாமா? secant A, secant square A which is equal to 1 plus tan squared A. Okay, 1 plus tan squared A which is equal to 1 plus 1 divided by cot squared A. அதாவது tan A which is equal to 1 by cot A. நமக்கு அந்த ரிலேஷன் தெரியும், அதை வந்து இதை போட்டிருக்கோம். அப்போ taking LCM, cot squared A 1 cot squared A இங்கே வரும் plus 1. ஓகே, அப்போ secant A எல்சிஎம் தெரியுதா? காட் ஸ்கொயர்டு இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே இது இல்லைன்னா 1 காட் ஸ்கொயரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இங்கே காட் ஸ்கொயர் ஏ இருக்கிறதுனால 1 அப்படியே போட்டுட்டோம். இப்போ இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை காட் ஸ்கொயர் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை காட் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா காட் ஏ. இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் போடுவோம்ல, அதுதான் அது. ஓகே, அப்போ secant A இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot Aல ஆன்சர் சொல்லியாச்சு. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னன்னா tan A. tan A, tan Aக்கு உங்களுக்கு டைரெக்டாகவே தெரியும், 1 டிவைட் பை 1 by cot A. அதை அப்படியே போட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அப்போ secant A, tan A மூணுத்துக்கும் நம்ம அதோட இது ரேஷியோஸ் வச்சு போட்டாச்சு. அண்ட் தென் செகண்ட் ஒன் சம்மு
write all other trigonometry ratios of an A in terms of secant A. அதாவது secant A தவிர மொத்தம் 6 trigonometry ratio பார்த்தோம். sin, cos, tan, cot, cosecant, secant பார்த்தோம். இதில் secant A terms of அதாவது secant A ஆன்சரில் வர மாதிரி இப்போ நம்ம எப்படி cot Aல பண்ணுமோ அதே மாதிரி மற்ற trigonometry secant Aல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சைன் தானே, சைனுக்கு என்ன ரிலேஷன் நமக்கு தெரியும், சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ சைன் ஏல ஆன்சர் நம்ம கிடைக்கணும். சைன் ஸ்கொயர்டு ஏவை இங்கே வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி நம்ம முன்னாடி ஏற்கனவே இது சொல்லியிருந்தேன்னா அதுலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். காஸ் ஸ்கொயர்டு ஏ. ஓகே, 1 பை நான் காஸ் ஏவோடது என்ன ரேஷியோ 1 பை secant A. So 1 by secant squared A which is equal to taking LCM. Secant squared A minus 1 divided by secant squared A. Okay. So taking sin A is equal to square root of secant squared A minus 1 divided by secant squared A. So sin A equal to இது secant squared A minus 1 divided by secant A. secant squared A வை LCM நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா என்ன ஆகும், secant squared A whole power 1/2 வரும். அதான் secant A. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கனில் சைனியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் வாட்டு காஸ். காஸ் ஏ அதோட ஏற்கனவே ரிலேஷன் அப்படியே நமக்கு 1 by secant A தான். ஸோ அதோட ஆன்சர் நம்ம கிடச்சிடுச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் secant Aல ஆன்சர் சொல்லணும், அவ்வளோதான். ஆன்சரில் நமக்கு secant A தான் வந்திருக்கணும், வேறு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்திருக்கக்கூடாது. அதுதான் மீனிங். அடுத்தது டேர்ன் ஏ. டேர்ன் ஏக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு sin A by cos A. நம்ம ஏற்கனவே sin A ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், secant squared A minus 1 divided by secant A. அப்போ secant squared A minus 1 divided by secant A whole divided by cos Aங்கிறது nothing but 1 by secant A which is equal to, இதை வந்து reciprocal மாற்றிக்குங்க, square root of secant squared A minus 1 divided by secant A into secant A divided by 1. Okay. அப்போ secant A cancelled. அப்போ square root of secant squared A minus 1 இது tan A ஓட வேல்யூ in terms of நீங்கள் சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு cosecant A. cosecant A equal to 1 by sin A. 1 by sin A what? 1 by sin A ஓட வேல்யூ ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, secant squared A minus 1 divided by secant A. அந்த reciprocal அப்படியே தலைகளை மாறும். secant A divided by square root of secant squared A minus 1. Okay. And then fifth one, cot A. What is cot A? But 1 by tan A. இது எல்லா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் உங்களுக்கு வந்து மெமரியில் இருந்தால் தான் இதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இல்லைனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 1 by square root of secant squared ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸு அண்ட் தென் ஐடென்டிட்டி ஃபார்முலா இது எல்லாம் வேல்யூஸு எல்லாமே வந்து மெமரியில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை எப்படி எப்படிலாம் மெமரி பண்ணிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ காட் ஏ ஈக்குவல் டு 1 divided by square root of secant squared A minus 1. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம எல்லா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு sin A, நெக்ஸ்ட்டு cos A, அண்ட் தென் tan A, அண்ட் தென் cosecant A, cot A. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பேன். நோட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும். நோட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்.